ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக எப்படிலாம் ஜெபிக்கலாம் அப்படின்றது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சீரியஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆச்சரியம் நடத்துவார். இப்படி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இட் இஸ் எ ஃபார்மேட். ஆண்டவர் நமக்கு அவரை நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுக்கான புத்திர சுவீகாரத்தை ஆவி கொடுத்துருக்கிறார். ஆகவே நம்ம அவர்கிட்ட நார்மலாக பேசலாம். நம்ம எப்படி அப்பா கிட்ட பேசுகிறோமோ பேசலாம். ஆனால் ஒரு மெச்சூர்டான ஒரு பிலீவராக, ஒரு விசுவாசியாக நம்ம எப்படிலாம் ஜெபம் பண்ணணும்னு பைபிள் நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்குது. அதுதான் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி கூட சங்கீதம் 100 4 ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு பாருங்களேன். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ப்ரே வித் தேங்க்ஃபுல் ஹார்ட். நன்றி செலுத்தி அவருக்கு எப்பவுமே நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோம். ப்ரே வித் தேங்க்ஸ்ஃபுல் ஹார்ட். தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட்டோட, தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை அப்படி ஜெபம் பண்ணுங்க. எப்போவுமே புலம்பிகிட்டே இருக்கிறது இல்லை. பாருங்கள், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் ப்ரே வித் தேங்க்ஃபுல் ஹார்ட். ஆண்டவர் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். நிறைய நேரத்தில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார்னு கிடையாது. சம்டைம்ஸ் ஆண்டவர் ஏன் டிலே பண்ணுவார், சில காரியங்களை தாமதிக்கிறார் என்றால் தரமாட்டார்னு அர்த்தம் இல்லை. சிறந்ததை தருவார், நேர்த்தியானதை தருவார். அப்போ அவருக்கு தெரியும் அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். சில நேரத்தில் சில தாமதங்கள் வரலாம். அதுக்கெல்லாம் உட்காந்து முறுமுறுக்காமல் ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி மனப்பூர்வமாக தேங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதை விட்டுட்டு புலம்பிட்டு அந்த கிடைக்காத ஒன்று, டிலே ஆகிற ஒன்றுக்காக ரொம்ப நாளாக அப்படியே ஆண்டவரே இது அப்படியே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க சில பேர். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார்ல, அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவங்களை எடுத்து பயன்படுத்துவார். பலருக்கு உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். மெச்சூர்டாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.